கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 56 அதிகாரம் 11 வசனம். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கும்போது, மனிதர்கள் நம் விரோதமாய் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும், எந்த விதமான ஆயுதங்களை நம் விரோதமாய் எரிந்தாலும் நாம் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை பராமரிப்பார். மனுஷன் நமக்கு விரோதமாய் என்ன காரியங்களை செய்தாலும் நம் உள்ளத்தில் பயம் என்பதே இராமல் இருக்கும். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனிதர்களை குறித்து, மனிதர்கள் செய்கிற சூழ்ச்சிகளை குறித்து, மனிதர்கள் நம் விரோதமாக செய்கிற காரியங்களை குறித்து நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாய் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை கர்த்தர் பராமரிப்பார். நம் விரோதமாய் மனிதன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்களை குறித்து பயப்படாதிருங்கள், சூழ்நிலை குறித்து பயப்படாதிருங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்களை காத்து, உங்களை பாதுகாத்து, உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் உம்மீது எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாய் மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் என்னை கரம் பிடிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர். மீது நான் விசுவாசத்தை வைக்கிறேன். நீர் என்னை காத்து நடத்துவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை துணை நிற்பார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் மீது விசுவாசம் வையுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.